அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் சின்னதுரை, தர்மபுரியிலிருந்து. கடந்த 10 ஆண்டுகளாக நான் சிவில் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதுபோல் 8 வருஷமாக வாஸ்து நிபுணராகவும் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். வாஸ்துபடி டிராயிங்க்கு, பில்டிங்களுக்கு, ஸ்கூலுக்கு, ஆஃபீஸுக்கு இதுக்கெல்லாம் வாஸ்துபடி டிராயிங் பண்ணி கொடுத்துட்ருக்குறேன். நான் சவுத் இந்தியன் மெத்தேடில் நான் வாஸ்து படிச்சிருக்கேன். அதுபடி தான் நான் டிராயிங் எல்லாம் பண்ணி கொடுத்துட்ருந்தேன். அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஈஸ்ட் பேஸும் நார்த்து பேஸும் அதிகமாக இடைவெளி இருக்கணும்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த மெத்தடில் இருந்தது. இதுவே அப்ளை பண்ணி பார்த்தாக்கல சிட்டி சைடில் அந்த மாதிரி பண்ண முடியல. சிட்டி சைடில் ஈஸ்ட் பேஸும் நார்த்து பேஸும் இடம் விடணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அங்கே ஒட்டிட்டு தான் இருக்குது. அந்த மாதிரி பில்டிங்கில் ஆண்கள் அதிகமாக வசிக்க மாட்டாங்க, ஆண்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் போய் பார்க்கும்போது ஆண்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கவர்மெண்ட் வேலையில் நல்ல ஒரு எம்ப்ளாயாக பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அங்கே என்னுடைய வாஸ்து ஏதோ தப்பாக இருக்கிறது போல தெரிஞ்சுது. அப்போ இன்னும் நான் அனுபவம் வேணுமா, இல்லை இன்னும் வாஸ்து மெத்தட் இன்னும் நிறைய கற்றுக்கணுமான்ற மாதிரி இருந்துச்சு. அதுபோல் நிறையா அந்த பேசிக்கில் வச்சு நான் நிறையா வாஸ்து போகும்போது இடத்துல ராங்காகவே பார்த்தீங்கன்னா இருந்தது. இதுக்கு மேலே வேறு என்ன கற்றுக்கலாமான்னும் போது பார்த்திங்கன்னா நார்த் இந்தியன் மெத்தடில் நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க வாஸ்து அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் போய் அங்கேயும் கற்றுக்கிட்டேன். அங்கே கற்றுக்கும் போது பார்த்தீங்கன்னா கோயில், இந்த மாதிரி பெரிய பெரிய மால்ஸு இதெல்லாம் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதுவும் இதுவும் ஒரே சேம் போல் தான் இருந்தது. பெருசாக எந்த ஒரு டிஃப்ரெண்ட் எதுவும் இல்லை. அப்போது இது வச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு 50% தான் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் இருந்தது. இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இருக்கணும், இல்லைன்னா அனுபவம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்குள்ளேயே நிறைய தேடுதல் இருந்தது. இப்போ எப்படின்னா ஈசானி மூலையில் ஒரு செப்டி டேங்கோ இல்லை ஒரு ட்ரைனேஜோ இருந்தால் அங்கே ஆண்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. ஆனால் சிட்டி சைடில் அந்த மாதிரி இருக்குது. இந்த நைருதி மூலையில் போர்வெலோ சம்போ இருக்கக்கூடாதுன்னா அதுவும் இருக்குது. ஆனால் அந்த வீட்டில் ஆண்கள் நல்லா தான் இருக்காங்க. இதே மாதிரி அக்னி மூலையிலையும் பார்த்திங்கன்னா ஒரு கட்டானாவோ பெண்களுக்கு கர்ப்பப்பை பிரச்சனை, கேன்சர் பிரச்சனைலாம் வரும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நிறைய ஆய்வு பண்ணேன். ஆனால் ஒரு சில இடத்துல இருக்குது, ஒரு சில இடத்துல இல்லை. அப்போ ஏதோ ஒன்று இருக்குது, அப்போ இன்னும் நிறைய நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தேடுதல் இருக்கும்போது தான் ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னா, வாஸ்துக்காரருக்கு வாஸ்து மட்டும்தான் தெரியும், ஜோசிக்காரருக்கு ஜோசி மட்டும்தான் தெரியும்னு பார்த்திங்கன்னா ஒரு உலா பார்த்திங்கன்னா வந்துட்டு இருந்தது. அப்போது நம்ம ஜாதகம் படித்தா எதனா இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜாதகம் படிக்கலான்னு சொல்லி இப்போ எனக்குள்ள ஒரு யோசனை வந்துச்சு. அப்போ ஜாதக தேடுதல் இருந்தது. ஜாதகம் எப்படின்னா ஒரு 3 வருஷமாவது ஆகணும், இல்லை 5 வருஷமாவது ஆகும் கற்றுக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்போது இதோட ஷார்ட்டாக எங்கே கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லி தேடுதல் இருந்தது. நான் தேடும் போது பார்த்தீங்கன்னா ஏஎல்பி மெத்தேடு ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா வந்துச்சு. 15 நாளில் நீங்கள் ஜோசியம் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே அந்த நம்பருக்கு கால் பண்ணேன். அங்கே சாந்தகுமார் சார் ஃபோன் எடுத்தார். சார், நான் வாஸ்து நிபுணராக இருக்கேன், நான் ஜோசியம் கற்றுக்கலான்னு சொல்லியிருக்கிறேன், வாப்பா கற்றுக்கலாம் அப்படின்னு சொன்னார். உடனே நான் பார்த்திங்கன்னா 15 நாளில் பார்த்திங்கன்னா பேசிக்கல் வகுப்பு படித்தேன். இது படித்தாலையும் பார்த்திங்கன்னா இன்னும் தெளிவு வேணும் அப்படின்னா நீங்கள் அட்வான்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு மேலே உயர்நிலை வகுப்பு நான் போய் படித்தேன். உயர்நிலை வகுப்பு முடித்த உடனே அப்போ என்ன பண்ணேன்னா ஜாதகமும் வீட்டுடைய வாஸ்து பார்த்தா எடுக்க ஆரம்பித்தேன். அப்போ எடுக்கும்போது எனக்கு என்ன பண்ணுதுன்னா ஒரு 80% பலன் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ பார்த்திங்கன்னா இதுலேருந்து என்ன தெரியுது, இப்போ ஜாதகருக்கு தான் பார்த்தீங்கன்னா வாஸ்து ஒர்க் அவுட் ஆகுது. அப்போ ஜாதகருக்கு தகுந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வீடு அமையன்னு பார்த்தீங்கன்னா கற்றுக்கிட்டேன். அப்போ இந்த அக்ஷய வாஸ்து முறையில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிய நல்லா தெளிவு கிடைச்சிது. அதுபோல் இப்போது நம்ம அக்ஷய வாஸ்து கிளாஸ் எடுத்துகிட்ருக்குறோம். ஒரு 15 நாள் பார்த்தீங்கன்னா வாஸ்து வகுப்பு போயிட்டுருக்கு. இந்த வகுப்புலேயும் நான் பார்த்தீங்கன்னா படித்ததில் எனக்கு அந்த ஒரு 10-20% எனக்கு பார்த்தீங்கன்னா புரிதல் கம்மியாக இருந்தது. இப்போது சத்யா சார் பார்த்தீங்கன்னா அப்படியே இன்ச்சு பை இன்ச்சியாக பார்த்தீங்கன்னா கிளாஸ் அப்படியே ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்தார். அப்போ அந்த 10% இந்த புரியாத இருந்ததும் இப்போ பார்த்தீங்கன்னா விளக்கம் நல்லாவே வர ஆரம்பித்தது. ஒரு ஜாதகருக்கு இந்த திசையில் இந்த டைமில் பார்த்திங்கன்னா பிரச்சனை கொடுக்குமானா கொடுக்கும். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகத்தை பார்த்து திசையை மாற்றிக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு இந்த வகுப்பில் தெரிய ஆரம்பிச்சது. நீங்களும் வாஸ்து படிக்க ஆர்வம் இருந்தால் நீங்கள் அக்ஷய வாஸ்து வாங்க 15 நாளில் படிங்க. இல்லை எனக்கு பார்த்தீங்கன்னா பில்டிங்கு மட்டும்தான் வாஸ்து பார்க்கணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை வச்சு வாஸ்து பார்க்கலாம். நீங்கள் அக்ஷய வாஸ்து நிபுணரை அணுகி நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வாஸ்து பாருங்கள்.
இப்போ தான் புதுசாக வீடு கட்ட போகிறேன்னா அக்ஷய வாஸ்து நிபுணர் அணுகி உங்களுடைய ஜாதகத்தை வச்சு நீங்கள் வாஸ்து படி வந்து பார்த்தீங்கன்னா பிளான் வாங்குங்க. இது இது இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மணி சேவ் ஆக போகுது, ப்ளஸ்ஸு டைம் சேவ் ஆக போகுது. பில்டிங்கை உடைக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் கட்ட முடியுமானா கட்ட முடியும். இப்போ கட்டின வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடைக்காமல் உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியுமானா இந்த அக்ஷய வாஸ்து முறையில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியும். இந்த கலையை கற்றுக் கொடுத்த ஐயா வாக்கியோகி பொதுவுடைமூர்த்தி ஐயாவுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல் சத்ய நாராயண சாருக்கும் சாந்தகுமார் சாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.